மதன் சோரி உங்களை வரவேற்கின்றன. இன்றைய கதை. தலைப்பு: புனித ரகசியங்கள். கௌதம் புத்தரின் ஞானத்துடன் உண்மையான வாழ்க்கைக்கான பயணம். ஒரு சமயம் கௌதம புத்தரின் அமைதியான முன்னிலையில் போதனைகளை உள்வாங்கும் ஆர்வமுள்ள ஒரு இளைஞன் ஞானம் பெற்ற முனிவரை அணுகினான். ஆர்வத்துடன் அவர் யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாததைப் பற்றி விசாரித்தார். புத்தர் ஒரு அமைதியான புன்னகையுடன் ஒருவர் நெருக்கமாக பாதுகாக்க வேண்டிய 5 ஆழமான அம்சங்களை பகிர்ந்து கொண்டார். முதல் புனித ரகசியம். புத்தர் விளக்கினார்: ஒருவருடைய தனிப்பட்ட பிரச்சினைகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தனிப்பட்ட போராட்டங்கள் ஒரு தனிநபரின் பொறுப்பு, மேலும் வழிகாட்டுதலை தேடுவது புத்திசாலித்தனமாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் செய்யப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இரண்டாவது ரகசியம்: ஒருவரின் நிதிநிலையை பாதுகாப்பது. செல்வம் நண்பர்களையும் எதிரிகளையும் ஈர்க்கும் என்று புத்தர் எச்சரித்தார். எதிர்மறையான விளைவுகளைத் தவிர்க்க இந்த அம்சத்தை தனிப்பட்டதாக வைத்திருப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். மூன்றாவது போதனை: ஒருவரின் நற்செயல்களை பகிர்ந்து கொள்ளாமல் சுற்றி வந்தது. புகழுக்காகவோ அங்கீகாரத்திற்காகவோ எந்த விருப்பமும் இல்லாமல் உண்மையான கருணை செயல்கள் தன்னலமின்றி செய்யப்பட வேண்டும் என்று புத்தர் கூறினார். நான்காவது ரகசியம்: குடும்ப பிரச்சினைகளைத் தொட்டது. புத்தர் குடும்ப விஷயங்களை உணர்திறன், தனிப்பட்ட முறையில் கவனமாக கையாள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ஏனெனில் அவற்றைப் பகிர்வது நல்லதை விட அதிக தீங்கு விளைவிக்கும். ஐந்தாவது மற்றும் இறுதி ரகசியம்: ஒருவரின் ஆன்மீக பயிற்சியை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதில் கவனம் செலுத்துகிறது. புத்தர் ஆன்மீக நடைமுறைகள் ஒவ்வொரு தனிநபருக்கும் தனிப்பட்டவை மற்றும் தனிப்பட்டவை என்று கூறினார். அவற்றைப் பகிர்வது தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும் மற்றும் அவர்களின் உள்ளார்ந்த சக்தியை நீர்த்துப் போகச் செய்யும் என்று எச்சரித்தார். இளைஞன் புத்தரின் போதனைகளை உள்வாங்கி அவற்றின் உலகளாவிய பொருந்தக்கூடிய தன்மையை உணர்ந்தான். அவர் புத்தரின் பிரசன்னத்தை உத்வேகத்துடன் மற்றும் அறிவொளியுடன் புறப்பட்டார். இந்த புனித ரகசியங்களுடன் தனது வாழ்க்கையை சீரமைக்க உறுதியளித்தார். அன்று முதல் அந்த இளைஞன் புத்தரின் ஞானத்தின் உயிருள்ள உருவமாக மாறினான். அவர் போதனைகளைத் தழுவி மகிழ்ச்சியையும் அமைதியையும் கண்டார். சில அம்சங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பது அவரை தீங்குகளிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் உண்மையாக வாழவும் அனுமதித்தது. அந்த நபர் தனது பயணத்தைத் தொடர்ந்தபோது தனிப்பட்ட பிரச்சினைகள், நிதிப் பிரச்சினைகள் மற்றும் குடும்ப பிரச்சினைகள் ஆகியவற்றில் சிக்கித் தவிக்கும் மக்களை அவர் சந்தித்தார். அவர் தனது சொந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு பதிலாக ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை வழங்கினார். வழிகாட்டுதலை நாடுபவர்களுக்கு உத்வேகம் அளிக்கிறார். தனது நற்செயல்கள் மற்றும் ஆன்மீக பழக்க வழக்கங்களைப் பற்றி மனத்தாழ்மையுடன் இருந்து மனிதன் தனது ஆன்மீக பயணத்தை ஆழப்படுத்தினான். அவரது நம்பகத்தன்மை மற்றவர்களை ஈர்த்தது, மேலும் அவரது புகழ் வளர்ந்தது. மக்கள் அவருடைய ஆலோசனையை நாடினர், மேலும் அவர் நேர்மை மற்றும் இரக்கமுள்ள வாழ்க்கையைத் தொடர்ந்தார். மனிதன் வயதாகும்போது அவனுடைய வாழ்க்கையை வடிவமைத்த போதனைகளை அவன் பிரதிபலித்தார். மாற்றியமைக்கும் ஞானத்திற்கு நன்றியுடன் உண்மையாகவும் நேர்மையுடனும் வாழ்வது உண்மையான நிறைவைத் தந்தது என்பதை உணர்ந்தார். அவர் தனது கடைசி மூச்சை இழுத்தபோது புத்தரின் போதனைகள் தனது வாழ்க்கையை பலப்படுத்தியது மட்டுமல்லாமல் மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறனைக் கொண்டிருந்தது என்பதை அறிந்த அவர் புன்னகைத்தார். கௌதம புத்தரின் போதனைகளிலிருந்து பெறப்பட்ட நம்பகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாடு பற்றிய ஆழமான படிப்பினைகளில் கதையின் தார்மீகம் உள்ளது. தனிப்பட்ட பிரச்சினைகள், நிதிநிலை, நற்செயல்கள், குடும்ப விஷயங்கள் மற்றும் ஆன்மீக நடைமுறைகளை தனிப்பட்ட முறையில் வைத்திருப்பதன் மூலம் ஒருவர் உண்மையான நம்பகத்தன்மையுடன் வாழலாம் மற்றும் மற்றவர்களையும் அவ்வாறு செய்யத் தூண்டலாம். புத்தர் வழங்கிய புனித ரகசியங்கள் விலைமதிப்பற்ற வாழ்க்கைப் பாடங்கள். அவை நிறைவான மற்றும் நோக்கமுள்ள இருப்புக்கு வழிவகுக்கும். பார்த்ததற்கு நன்றி. தயவுசெய்து எங்கள் சேனலை